ஒவ்வொரு நிமிடமும் மிக மிக முக்கியமானது. ரெடியா இருக்கீங்களா கேட்கறதுக்கு? ரெடியா இருக்கீங்களா இல்லையா? அதான் ஒண்ணு இல்லை. அதில் இது நான் டாக்டர் வி சொக்கலிங்கம் இதயநல மருத்துவர். என்னை இந்த மேடைக்கு அழைத்த என் சகோதரர் மோகன், அவரை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள், இங்கு திரளாக என் பேச்சை கேட்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக நினைக்கின்றேன். சமீபத்தில் நான் 4 நாடுகளுக்கு சென்று வந்தேன். அமெரிக்கா, கனடா, லண்டன், ஈஸ்ட் ஆப்பிரிக்கா. எல்லா நாடுகளுக்கு சென்று மகிழ்ச்சி அடைஞ்ச சொக்கலிங்கத்திற்கு உங்கள் முன்பு பேசுவது பல மடங்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அனைவரும் தயவு செய்து நேராக உட்கார வேண்டும். இப்போ நேராக உட்காரீங்களா? அடக்கடவுள, எப்பொழுது நீங்கள் அமரும் பொழுது நேராக அமர்ந்து நீங்கள் நேர்மையாகவும் இருந்து விட்டால் நீங்கள் அனைவரும் 100 வருடம் சொக்கலிங்கத்தில் வர வேண்டாம். சரி, ஐயா ஒன்று சொன்னாரு, குறுக்க நிறுத்த சொன்னேன். என் வயது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்க ஐயா. தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, தெரியாதவங்க சொல்லட்டும். எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சவங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அவசரம் பண்றாரு. ஏன்னா நிறைய பேருக்கு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியும். எதற்காக சொல்லுகின்றேன், இப்போ கனடா சென்றிருந்து நம்ம மாணவி என்னிடம் சொன்னால், நீங்கள் 62, 60 வயதாக கேட்டார். நான் இன்றுடன் சொக்கலிங்கம் 80 வயதை கடந்து 86 வருடம் இருக்கின்றேன். அது சொன்ன உடனே அந்த மாணவி உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை பார்க்கணும்னு சொன்னாங்க. மனிதனுக்கு வயது என்பது குரோனாலஜிக்கல் வயது ஆகுவதை எவரும் தடுக்க முடியாது. ஆனால் பயாலஜிக்கல் ஏஜ் என்பதை 80 வயதிலும் நீங்கள் 30 வயதாக இருக்கலாம், 100 வயதானாலும் 30 வயது மாதிரி இருக்கலாம். அதுக்கு டிப்ஸ்லாம் கூட கொஞ்சம் கொடுக்க போகிறேன், புரியுங்களா? இப்போ பாருங்க, அடிக்கடி எல்லா மேடையும் சொல்கிறேன், தயவு செய்து 3 பேரிடம் நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. யார் தெரியுமா? ஐயா அமர்ந்திருக்கின்ற போலீஸ்காரனிடம் மாட்டிக்கூடாது, வக்கீல் கிட்ட மாட்டிக்க கூடாது, முக்கியமாக சொக்கலிங்கம் மாதிரி டாக்டர் கிட்ட கட்டாயம் மாட்டிக்கொள்ளவே கூடாது. அவர்கள் 3வரையும் நீங்கள் நண்பர்களாக வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, அவர்கள் அனைவரும் நமக்காக உழைக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்காக இந்த கருத்தை சொன்னேன். சரி, ஒரு கேள்வி ஐயா, நீங்களாம் கூட கேட்கணும். நான் பேசுறத வாங்க, அனைவரும் கேட்டு பயனடையணும். ஓகே? நான் இதயம் என்று பேச தெரிந்து கொண்டதுன்னு வச்சுக்கோங்க. எது இதயம் பேசுகின்றது? இதயம் பேசினால் அது உங்களிடம் என்ன கேட்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இது கேட்கும் இதயம். ரைட்டோ தப்போ ஆன்சர் கரெக்டாக சொல்லிடுங்க. இதயம் என்ன கேட்குமா நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் நாட்டை காத்துட்டு இருக்காங்க, சொக்கலிங்கம் மனிதர்களை காக்கின்றோம். அவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் நிறைய வருது. ஏன்னா அவங்க அது வேலையை பலவினால் நினைக்கின்றேன். இப்போ சென்னையில் இருக்கிற டிஎஸ்பி எல்லாருக்கும் நான் தான் டாக்டர். எதுக்காக சொல்கிறேன்? இதயம் பேசினால் இது என்ன கேட்கும் உங்களிடம் சொல்லுங்க பார்க்கலாம். நிம்மதி வேணும். முன்னே யாரு சொன்னது மகிழ்ச்சின்ட்டு? பெரிய கைத்தட்டல் வேண்டும், அவர்கள் கொடுக்க வேண்டும். உன் பேர் என்னம்மா? அம்மா கலைவாணி. இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று. நான் வைத்திருக்கின்ற 20 பட்டங்களோ, நீங்கள் அணிந்திருக்கின்ற நகையோ, சொத்தோ, வீடோ எதுவுமே அதற்கு தேவையில்லை. இதயம் 100 வருடம் கடந்து இயங்க வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று, அதற்கு மகிழ்ச்சி மட்டும்தான் தேவை. எது தேவை? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அரக்கோணத்தில் அருமையாக அந்த கருத்தை கேட்டாங்க. எந்தெந்த நாட்டிலே சொல்கிறேன், நல்லா சாப்பிட்ணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அது ஓய்வு எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஒரு பெண்மணி ஓய்வு எடுத்துட்டா இதே நின்று விடும், அதோடு பிழைக்கவே மாட்டீங்க. ஸோ மிக முக்கியமானது. நான் தொடருக்கு முன்பு நான் 7 வயதாக இருக்கும் பொழுது, எத்தனை வயசு?
7 வயதாக இருக்கும் பொழுது அரக்கோணத்தில் இங்கே மருத்துவமனையில் எங்கள் அப்பா கேப்டன் டாக்டர் வெங்கடாச்சலம் வேலை பார்த்தார். அப்போது 7வது வயதில் நான் சொக்கலிங்கம் படித்தேன். அந்த பள்ளிக்கூடத்தை தேடி பார்க்க போன மகன் அதை இடித்து விட்டு வேறு கட்டடங்கள் வந்து விட்டது. பெரிய கட்டடங்கள் வந்திருக்க வேண்டும். இது ஒரு பெரிய எனக்கு ஒரு கொடுப்பினை மோகனம் அவர்கள் சார்ந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் நன்றி கூறி. ஸோ இதையும் கேட்பது மகிழ்ச்சி மட்டும். என் நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. மகிழ்ச்சியை இழந்தால் உங்களை இழந்து விடுவீர்கள் 2 நொடி. நான் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு இதயம் இருக்கின்றது நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இதயம்? எத்தனை இதயம் சொல்ற அளவு கேட்கல, சைஸ் கேட்கல. எவ்வளவு இதயம் இருக்கின்றது? ஏமா உங்க பேர் சொல்லுமா? என்னம்மா உஷா? என்னம்மா 2? எனக்கு புரியலையே. எப்படி தெரியும் உங்களுக்கு? இது பாருங்க, ஒரு பெரிய கைத்தட்டல். இனிமேல் மோகன் அரக்கோணத்துக்கு கூப்பிட்டா நான் வரமாட்டேன். ஏன்னா எல்லாம் ஆன்சர் சொல்றாங்களப்பா. அது ஒரு சின்ன ஒரு மாற்றமா ராணி? ஒரு இதயம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். 2, 3வது 3 இதயம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த கெண்டக்கால், அந்த கெண்டக்கால் காஃப் மசில் தான் 2வது 3வது இதயம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2 இதயங்கள் பெரிஃபரல் இருக்குதில்ல, அது நன்றாக வேலை செய்தால் மட்டும்தான் இந்த சென்ட்ரல் இதயம் நன்றாக வேலை செய்யும். அதற்கு ஓய்வு கொடுத்து விட்டால் இந்த இதயம் 20-25 வயதில் பழுதடைந்து விடும். ரொம்ப மகிழ்ச்சியுமா? ஸோ எப்பொழுதுமே மனிதன் உட்கார்ந்திருந்தாலோ நடந்தாலோ வேகமாக நடந்தாலோ நீந்துதல், எப்பொழுதெல்லாம் கால்களுக்கு வேலை கொடுத்து கொண்டு இருக்கின்றோமோ அவர்கள் இதயம் பழுது அடையாது. சரி, படுக்கும் பொழுது என்ன பண்ண? படுக்கும் பொழுது அந்த காஃப் மசில் நன்றாக கண்ட்ராக்ட் பண்ணாதான் காலில் இருக்கின்ற ரத்தத்தை பம்ப் பண்ணி நம்ம இதயத்தை கொடுத்து அந்த இதயம் நன்றாக வேலை செய்ய முடியும். படுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அது கிராவிட்டியிலேயே ரத்தம் இதயத்துக்கு போயிட்டு அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ எப்பொழுதுமே யூ மஸ்ட் பி ஆன் யுவர் ஃபீட். நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மிக முக்கியமானது. சரி, இதயத்திற்கு தேவை என்னவென்று கேட்டேன். அப்படியே இருக்க பரவாயில்ல. இதயத்திற்கு தேவை எது வேண்டும் என்று சொன்னேன்? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க? மகிழ்ச்சி என்பது நீ அமைதியா இருக்கும் பொழுதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும். எப்பொழுது மனம் அமைதியாகும்? உன்னை அறிந்த நிலையில் இருந்தால் மனம் அமைதியாகிவிடும். அப்பொழுதுதான் மகிழ்ச்சி. சரி, ஒரு சின்ன கேள்வி மகன் உங்களுக்கு சேர்த்து. அந்த மகிழ்ச்சியை 1லிருந்து 10 வரைக்கும் நான் சொல்றேன். எதுல சொல்றேன்? 1லிருந்து 10 வரை. நீங்க எந்த மகிழ்ச்சியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலா 1லையா 5லையா 10லையா? சொல்லுங்க பார்க்கணும். ஜென்ரலா மோகனை முதல்ல கேட்கிறேன், நீ எந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றாய் மோகன்? 1லிருந்து 10 வரை. ஐயா, நம்ம போலீஸ் சகோதரர் கேட்கின்றேன், நீ எந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றாய்? 1லிருந்து 10 வரை. எதுல இருக்கீங்க? 6ல் இருக்காங்க. உண்மையை சொல்லுகின்றார். நீங்க எதுல இருக்கீங்க ஐயா? ஒன்றிலிருந்து 10 எதுல இருக்கீங்க? நீங்க எதுல இருக்கீங்க? நீங்க 3ல 3ல். அப்பா ராணி என்ன சொல்றாங்க கடைசியா? 5. நீங்க என்ன சொல்றீங்க? 10. நீமா 7. எவரெல்லாம் 10க்கு கீழே சொல்லி இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு மாரடைப்பு வருவதை தவிர்க்கவே முடியாது. சொற்களுக்கு பயமுறுத்தி நினைச்சிடாதீங்க. நீங்கள் சொல்லுவது அனைத்து உண்மை மகன். 3, 5 எல்லாமே வெளியில் இருக்கின்ற சூழ்நிலை உங்கள் மகிழ்ச்சியை குறைத்து வைத்திருக்கிறது. உண்மையா? வெளியில் சூழ்நிலை எந்த நிலையில் இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாதீர்கள். உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை நீங்கள் 100க்கு 10க்கு 10 வச்சுக்கிட்டு அந்த வெளியில் இருக்கின்ற பிரச்சனைகளை போக்க முயற்சி பண்ணுங்கள்.
அதுதான் உங்களுக்கு வெற்றி. புரியுதா? ஸோ 10 என்ற மகிழ்ச்சி நிலையில் அனைத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் வாழ்க்கை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ மறுபடியும் ஒரு கேள்வி, நீங்க எல்லாம் எந்த மகிழ்ச்சியில் இருக்கீங்க? இப்போ எல்லாம் சொல்லுங்க. 10. அப்படி சொல்லிட்டீங்கன்னா இந்த அரங்கத்தில் இருக்கிற அனைவருடைய 100வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் பொழுது சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 8வது ஆண்டு விழா என்று அழைத்தார்கள். மோகனுக்கு ஒரு சேர்ந்த உறுப்பினர் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், இவர்களுடைய 28வது ஆண்டு விழாவிலும் சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் நினைக்கின்றேன். சொக்கலிங்கம் ரொம்ப பேராசைப்படுத்தி நினைச்சிடாதீங்க. ஒன்றே ஒன்று கேட்கின்றேன், மகிழ்ச்சி என்பது தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது என்ன கொடுக்க வேண்டும்? அறிவாக, உழைப்பாக, நேரமாக, பணமாக எதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களோ மகிழ்ச்சி குறையவே குறையாது. வாங்கும் இடத்தில் சென்று விட்டால் மகிழ்ச்சி குறைந்துவிடும். ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி சொல்லிட்டேன்ல இல்லையா மகன்? அதுவிட மிக மகிழ்ச்சி எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் இருந்தால் அதைவிட மிக மகிழ்ச்சி வாங்க. அதை விட எது மிக மகிழ்ச்சி சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இல்ல, மகிழ்ச்சி என்று கொடுப்பதில் அதை விட சிறந்த மகிழ்ச்சி எது? மற்றவர்களை மகிழ வைத்து பார்ப்பது. அது இந்த இடத்துல சொல்லும்போது நான் சொல்லிடுறேன். எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ வைக்கின்றார்களோ அவர்கள் மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுவார்கள் என்பதை உணர வேண்டும். சரி, மறுபடியும் அந்த கேள்விக்கு வருகின்றேன். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எது நினைக்கிறீங்க? போக சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய செலவே ஒரு பிரைஸ் கொடுக்குறேன். என்னம்மா நீங்க தான் ஆன்சர்லாம் சொன்னீங்க. ஐயா நீங்க சொல்லலாம், மகிழ்ச்சியை கொடுப்பதில் அதை விட மிக்க மகிழ்ச்சி எது நினைக்கிறீங்க? சொல்ல மாட்டேன்றீங்களா? அதான் சொல்லிட்டாங்களா? அதே மறுபடியும் திருப்பி சொன்னீங்கன்னா தப்பா சொன்னா ஃபைன் போட்டுடுவோம் மறுபடியும். அதுக்காக சும்மா சொல்றேன். எதுவா இருக்க முடியும், வாழ்வரம் இருக்க முடியும். சொன்னோம் கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கும் பொழுது பல மடங்கு மகிழ்ச்சி, விட்டு கொடுப்பதில் பல மடங்கு மகிழ்ச்சி என்று உணர வேண்டும். அந்த விட்டு கொடுக்கின்ற பக்குவம் இல்லாததுனால்தான் கணவன் மனைவி உறவுகள் நாடுகள் எல்லாமே அழிஞ்சிட்டு. நான் வைத்துக் கொள்ளுங்கள், எது மிக மகிழ்ச்சி அது நான் வச்சுக்கணும். விட்டு கொடுத்துட்டு போயிட்டு ஒண்ணுமே இல்லை, எதுக்கு நீங்க சுமக்கிறீங்க? சரி, ஒரு கேள்வி. நம்ம அனைவருமே வெற்றி அடைந்தவுடன் மகிழ்ச்சி அடைகிறோம்ல, நேச்சுரல் தானே? சொக்கலிங்கம் சொல்ல போவது வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. புரியுதுங்களா? என் நிலையில் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். சரி, ஒரு கேள்வி கேட்கின்றேன். ஆமைய முயலை போட்டி வச்சது எங்க பாட்டியிலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பாட்டி கேட்டு அவங்க பாட்டி கூட சொல்லிட்டு இருந்தாங்களா, ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வைத்தால் எது வெற்றி அடைந்தது? ஆமை. எங்க பாட்டி கிட்ட கேட்டேன், ஆமைக்கு முயலுக்கும் போட்டி வச்சது ஒரு அயோக்கியதனை இல்லையா பாட்டி? 2 ஆமைக்கு வைத்திருக்க வேண்டும், 2 முயலுக்கு வைத்திருக்க வேண்டும். நான் சொல்லுகின்றேன், 2மே வெற்றி அடையும், 1 மட்டும்தான் தோல்வி அடையும். முயலாமை தான் தோல்வி அடையுமே தவிர முயலும் ஆமையும் வெற்றி அடையும். அந்த முயலும் ஆமையும் சேர்த்து நீங்கள் படிக்க வேண்டும். அந்த தம்பி அந்த பையன் முயலாமை ஒன்றுதான் வெற்றிக்கு காரணமாக இருக்கு. நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? சோ ஒரு சின்ன கேள்வி, ஆவதும் பெண்ணால் அடுத்து என்ன சொல்லுவாங்க? அது எப்படி நீ சொல்லுவேன்? நான் ஆண்கள் சொல்லுவேன்னா பெண்கள் சொல்றாங்கப்பா. ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்பது ஆண்கள் திணிக்கப்பட்ட ஒரு சொற்கள். ஞாபகத்திற்கு கொள்ளுங்கள், உலகத்திலோ நாட்டிலோ எல்லா தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டே தவிர ஆண்களுக்கு கிடையாது. அதுக்காக தான்
அது நாங்கள் திணிச்சு சொல்லிட்டோம், ஏன் இங்கே உயிரை வாங்குறீங்கன்ட்டு. சொக்கலிங்கம் சொல்லுகின்ற கருத்து, ஒவ்வொருவரும் ஆவதும் மனதினால், அவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான் வைத்துக் கொள்ளுங்க. அதுதான் அடிக்கடி சொல்றேன். பையன் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்காரு. ஆலய வழிபாடை பற்றி ஒரு சின்ன நான் பேசுறது பிடிக்குதா பிடிக்கலையா முதல்ல அதை கேட்டுக்கிறேன். அந்த சிஸ்டர் வந்து கையை தூக்கி பிடிக்கல சொல்றாங்கன்னு நினைச்சிட்டேங்க ஐயா. சரி, நீ பிடிக்கலன்னே சொல்ற வச்சுக்கோ, உடனே பேச்சு நிறுத்திட்டு போயிடுவேனா? பேச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு தான் போறதா இருக்கின்றேன். அதற்கு கூட உங்களுடைய ஆர்வத்தை தெரிந்து கொள்வதற்காக ரொம்ப மகிழ்ச்சிமா. உயிரினம் தெய்வம் என்ன சொல்லுங்க? உயிரினம் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும், இரண்டும் தனித்து இயங்க முடியாது. அதற்காகத்தான் அந்த ஊ என்ற உயிரை 3 ஊக்களாக பிரித்தேன். நான் சொல்றேன், கூடவே சொல்றீங்களா? 3 ஊக்கள். உணர்வு, சொல்ல மாட்டீங்களா? சத்தம் போட்டு. உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக 56 வருடமாக சொற்களின் உலக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். அந்த 3 மந்திரங்களை சொல்லும்போது நீங்கள் கூடவே சொல்ல வேண்டும். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை எவன் ஒருவன் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த வியாதியும் வராது, வந்த வியாதியும் காணாமல் போய்விடும். அந்த 3 மந்திரங்களுக்கு மட்டும்தான். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ வந்தோம்னா ஐயா வந்து விளக்கேற்றுறாங்கல்ல, ஏன் எல்லாரும் விளக்கேற்றுறாங்க தெரியுமா? அந்த விளக்கை ஏற்றுவது எல்லா மதத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த விளக்கேற்றுவதன் நோக்கம், அங்கே விளக்கு ஏற்றியவுடன் அந்த ஒளி என்பது அறியாமை என்ற இருட்டை போக்குகின்ற சக்தி அந்த விளக்குக்கு மட்டும் என்பதால் தான் அதை ஏற்றுகின்றோம். இந்த இடத்துல ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். மனைவி என்ற பெயர் ஏன் தெரியுமா வந்தது? மனை என்பது வீடு, வி என்பது விளக்கு. வீட்டில் போய் அந்த மனைவி விளக்கு ஏற்றுவதால் தான் அங்கு இருக்கின்ற அறியாமை போக்குகின்ற சக்தி மனைவிமார்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதால் அது கொண்டு வரப்பட்டது. நான் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, எப்போதான் உங்களை நான் கைத்தட்டுன்னு சொன்னேன்னா, இதை விட ஆர்வமா எவ்வளோ பழிவுகள் நீங்கள் வந்ததுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எனக்கு எப்போதுமே போலீஸ்காரங்களை கண்டால் ரொம்ப ரொம்ப பயபக்தி. ஏன்னா அவர்கள் தான் நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு யாரும் ஒத்துழைக்கிறது இல்லை. எல்லா மக்களும் உங்களை பார்த்தா பிரயோஜனம் நினைக்கிறாங்க. உண்மையில் அவர்கள் தான் சிறந்த நண்பர்கள். நமக்காக அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் அனைவருமே எங்க நிறுத்தினு சொல்லுங்க. கை தட்டுவதற்கு நான் எப்ப சொல்லணும் உங்ககிட்ட. கை தட்டும் பொழுது உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் அக்குப்ரெஷரால் தூண்டப்பட்டு அந்த தூண்டிய உணர்வுகள் மூளைக்கு சென்று மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்பதை இங்கே பதிவு செய்கின்றேன். நான் ஐயாவிட கேட்கணும், நீங்கள் கைத்தட்டி சொக்கலிங்க பேச்சிருக்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா? அது ரெண்டும் சொன்னா எனக்கு பயம் தம்பி. ரெண்டுன்னுவீங்க, அப்படி இப்படின்னுவீங்க, அப்படி இப்படின்னுவீங்க. நான் சொக்கலிங்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லுகின்றேன். இந்த 80 வயதாக சொக்கலிங்க 56 வருடம் இதே என்னுடைய துறையில் எனக்கு கிடைத்த பெரிய அனுபவம் பாக்கியம் எது தெரியுமா? தந்தை பெரியார் உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அண்ணா தெரியும், காமராஜ் தெரியும், எம்ஜிஆர் தெரியும், கருணாநிதி தெரியும், ஸ்டாலின் தெரியும். உங்களுக்கு கிருமானந்த வாரியார் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேதாந்தி மகரிஷி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர்கள் பெயர்கள் சொல்லுவது அனைத்துமே அனைவருக்குமே சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன் என்பதுதான் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அவர்களிடம் கிடைத்த அனுபவங்களே உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். அவர்கள் அனைவருமே உயிருள்ளவரை உழைத்துக் கொண்டிருந்தார்கள்.
உழைத்து கொண்டே இருக்கும்போது அவர்கள் பிரிந்தது. ஸோ எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். நான் வைத்துக் கொள்ளுங்கள், அது மாற்று கருத்து கிடையாது. சரி, நான் கடைசியில் முடித்த பிறகு சில கேள்விகள் கேட்கறது நீங்கள் தயார் பண்ணிக்கணும் உங்களையே. இப்போ ஒரு 3-4 கேள்வி கேட்காது உங்களை எல்லாம் விடமாட்டேன் இந்த அறையிலிருந்து. ஓகே, நான் மகிழ்ச்சியை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். எப்படி சொக்கலிங் இந்த உலகத்தில் அமைதியாக இருக்க முடியுமா? இல்லை, பெரிய கேள்வி தானே உங்களுக்கு. அந்த அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் 3 சொல்லுகின்றேன், நீங்கள் கூடவே சொல்ல வேண்டும். தயாரா இருக்கீங்களா? மாற்ற முடியாதது ஒன்று இருந்தால் அதை மனதார ஏற்றுக்கொள். சொல்லுங்க. ஒரு இறந்து விட்டார்கள், வேலை போய்விட்டது, பணம் இழப்பு வந்து விட்டது, அதற்காக கவலைப்பட்டால் அது கிடைச்சிருவா உங்களுக்கு? கவலைப்படும்போது உங்க உயிர் தானே போயிட போகுது. பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இல்லை. பிரச்சனையில் வாழ கற்றுக் கொள்வதுதான் நம்மளுடைய சக்தியும் நம் வாழ்க்கையின் பயணம் நினைச்சுக்கணும். மாற்ற முடியும் என்பதை மாற்றும் சக்தியை பெற வேண்டும். சொல்லுங்க. இது ரெண்டும் பாகுபடுத்தி அறிவதுதான் ஞானம். சொல்லுங்க. எந்த மனிதனுக்கும் எதுவுமே இழப்பு கிடையாது. எப்படி சொக்கலிங்க அப்படி சொல்ல நினைக்கலாம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் இழப்பு என்பது தன் உயிர் பிரிவது மட்டும்தான் இழப்பு என்று உணர வேண்டும். புரியுங்களா? ஓகே, நான் பற்றின சொன்ன எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக இருக்க வேண்டும். சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களே, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, வால்நட், உங்களை எல்லாருக்கும் ஒரு கேள்வி. எந்த நட்ஸ்ல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கேஷ்யூ நட்ஸ். ராணியை பிடிச்சிட்டு அவங்க தான் கரெக்டா கேள்வி கேட்டாங்க. எந்த நட்ஸ்ல? கிரவுண்ட் வால்நட். எழுந்த நினைவு தெரிஞ்சவை சொல்லக்கூடாது. எந்த நட்ஸ்ல இருக்க எழுதி சொன்னோமா? வால்நட்ல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எல்லா நட்ஸ்லையுமே 0 கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். சைலன்ஸ்ல கை தட்டுறீங்க, ஐயா தட்ட மீது தட்ட மாட்டேன் சார். சாப்பாட்டை பற்றி நினைக்க ஆரம்பிச்சு சார், கை தட்ட தோணு நினைக்கிறீங்களா? எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ அது அனைத்தும் 0 கொலஸ்ட்ரால். அந்த அருமையான பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பில் என்ன பண்றாங்க தெரியுமா மகன்? நெய்யை போட்டு உப்பை போட்டு தாளித்து வறுத்து அது கெட்டதாக்கிறாங்க. அனைத்தும் நீங்கள் தோலுடன் சாப்பிட வேண்டும். முந்திரி பருப்பை கூட நீங்கள் தோலுடன் சாப்பிட வேண்டும். அரை வயிறு சாப்பிடுங்கள். 1/4 வயிறு தண்ணீர் குடிக்க வேண்டும். 1/4 வயிறு காலியா இருக்க வேண்டும். அதே மாதிரி டயட் ஷீட் கொடுத்தேன். ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட என் கணவனை கெடுத்துட்டீங்களேன்னு சொன்னாங்க 3 மாசம் கழிச்சு. என்னப்பா என்ன? அரை வயிறு தண்ணீர், அரை வயிறு சாப்பாடு, 1/4 தண்ணின்னு சொல்லி எழுதி வச்சுட்டேன் டயட் ஷீட்ல. அவர் தண்ணி போட ஆரம்பித்து விட்டார். அதனால தண்ணி என்ற வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது. எப்பொழுதெல்லாம் சாப்பிட்ட பிறகு பசி என்ற உணர்வு இருந்தால் நீங்கள் வாழ முடியும். வயிறு முட்டை சாப்பிடாதீங்க. இரவு தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்துக்கு முன்னே நீங்க சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும். குறைஞ்சது 3-4 லிட்டர் ஒவ்வொரு வெயில் காலத்தில் இன்னும் அதிகம் குடிக்கணும். சரி, அறுசுவை ரசித்து சாப்பிடுங்கள். 7வது சுவை நகைச்சுவையை எவன் ஒருவன் சாப்பிடுகின்றானோ அவனுக்கு வியாதியே வராது என்று மாற்று கருத்து. சரி, யாராவது சாப்பிடும்போது புறக்க ஏறிடுது. புறை ஏறி விட்டா என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் இருந்தா தலையில் தட்டுங்கள், அவர்கள் இறந்து விடுவார்கள். அதுதான் மாமியார் மருமகள் இருக்கிற இடத்துல இந்த ரகசியத்தை நான் சொல்றதே கிடையாது. குனிய வைத்து முதுகில் தட்ட வேண்டும். புரியுதா? புறக்கேறிச்சுன்னா ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனம் சொல்லுவாங்கம்மா? யாரும் உங்களை நினைக்கின்றார்கள். என் உறவினர்களே, உங்கள் அனைவரும் சொக்கலிங்கம்
உறவினராக நினைத்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அது தெரியுமா உங்களுக்கு? யாராவது உங்களை நினைக்கிறாங்கன்னு நினைச்சா தவறு. ஏனெனில் உங்களை நினைக்க எவரும் தயாராக இல்லை. நீங்கள் எவரையோ நினைத்து சாப்பிடும்போது பறக்கேறி விடுகின்றது. சாப்பாட்டில் மட்டும் கவனம் இருக்க வேண்டும். 80 வயசு ஆயிடுச்சு பறக்கன்னா இறந்துருவாங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சரி, ஆயிலை மாத்திரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். அதான் அடிக்கடி சொல்கிறேன், ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று உலகம் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். எந்த எண்ணெய் வெளியில் வைத்து உரைகின்றதோ, நெய், வெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மற்றவர்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். சரி, எந்த எண்ணெய் நல்ல எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் எள்ளில் இருக்க உண்மையாக நல்லது. அடுத்தது முக்கியமாக இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை, அரிசி தவிட்டு எண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில், பெஸ்ட் ஆயில், பெட்டர் தென் ஆலிவ் ஆயில். அது யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் பிராண்ட் ஆயில், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஒன்லி ரிக்வெஸ்ட் லேடிஸ்க்கு என்ன தெரியுமா, அந்த ஆயிலை வந்து மறுபடியும் பொரிக்கவோ வறுக்கவோ யூஸ் பண்ணக்கூடாது. அது கெட்ட எண்ணெயாக மாறிவிடும். வெங்காயம் பூண்டு நல்லா சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். காலை உணவு நன்றாக, மதியம் குறைவாக, இரவு மிக மிக குறைவாக சாப்பிட வேண்டும். ஒரு பெண்மணி வந்தா என்கிட்ட, கீதான்னு ஒருத்தியமா. அந்த கீதா வந்து என்கிட்ட 3 ஆசனம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ராஜா இன்னாங்க. நான் பொறுமையாக கேட்டேன், அமர்வது, உண்ணுவது, தூங்குவது என்ன? நீ அமரவை தடுக்க முடியாது, போய்விட்டு வாமா என்று சொல்லிவிட்டேன். அது உடற்பயிற்சி மிக முக்கியமானது. சரி, தூங்குவது எவ்வளவு தூரம் முக்கியம்? தூக்கம் என்பது மிக மிக முக்கியம். குறைந்தது நாம் அனைவரும் 7 மணி நேரம் தூங்கணும். ஐடியல் திங் இஸ் 8 hours. எவன் ஒருவன் 5 மணி நேரத்துக்கு கீழே தூங்குறாங்களோ அவன் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதே 10 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறாலும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ 7 to 8 hours இங்கே நல்லா தூங்கணும். சில்ட்ரன் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக தூங்கணும். தூக்கம் வர வேண்டும் என்றால் துக்கம் என்று ஒரு மனதில் இருக்கக்கூடாது. இதுவரை 56 வருடமாக சொக்கலிங்கம் ஒரு நோயாளிக்கு கூட நான் தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. தூங்குவதற்கு வழியை சொல்லுகின்றேன். தூங்கும்போது ஒன்னே சொல்கிறேன் எங்கள் உறவினர்களுக்கு, தூங்கும்போது நம்ம உயிரோடு போய் தானே தூங்குறோம். அந்த உயிருடன் இருப்பதற்கு கடவுளுக்கு இயற்கைக்கு நன்றியை கூறிவிட்டு 2 நிமிடம் அமைதியாக இருந்து தியானமோ ஏதோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் நல்லா தூங்கணும். நான் வச்சுக்கிட்டீங்களா? ஏன் இந்த கருத்துக்களை சொல்கிறேன்? தூக்கம் இன்றியமையாதது. உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். நான் முதலே சொல்லிட்டேன்ல, நடத்தல், நீந்துதல், ஓடுதல், சைக்கிள் ஓட்டுதல் எல்லாமே நல்லது. இது பாருங்களேன், ஒரே ஒரு அட்வைஸ் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும், பேர குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த ட்ரெட்மில்லை வேகமாக ஓட்டி இன்க்ரேஷன் வச்சு பண்ணுறதுனால ட்ரெட்மில் பண்ணும்போது நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஏன்னா டென்ஷனோட பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறவங்க என்ன, 40% 40 வயதான பிறகு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுகின்றது. ட்ரெட்மில்லை நம்ம அளவோடு செய்யணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுவும் ரொம்ப அதிகமாக செய்யக்கூடாது, ரொம்ப கெடுதல் என்பதை நான் புரிய வைக்க வேண்டும். சரி, ஆமாம், கேள்விகளை தயாராக வச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாருமே. சரி, உங்களுக்கெல்லாம் தெரியும், லிஃப்டை வந்து ஓடிஎஸ் என்பவன் சிகாகோவில் கண்டுபிடித்தான் 142 வருடங்களுக்கு முன்பு. அதே லிஃப்ட் வந்து இன்றியமையாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இல்லைன்னா முடியாது. பட் 9வது மாடியில் இன்றும் சொக்கலிங்கம் தலைவராக இருக்கின்றேன். இன்று வரை சொக்கலிங்கம் 9 மாடி செல்வதற்கு ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. புதுசாக லிஃப்ட் வேணும் வந்தான் சரவணன் மகன். சார் லிஃப்டில் வாங்கலன்னா, ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன், லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. அதுதான் நான் மேலே போனேன்னு எல்லாம் சிரிக்கிறீங்க, எனக்கு புரியலையே. ஸோ உடற்பயிற்சி இன்றியமையாமல் ஆக்கி கொள்ள வேண்டும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, புகைப்பிடிப்பதை தவிர்க்கின்றீர்கள். புகைப்பிடிப்பவர்கள் கிட்ட கூட போகக்கூடாது, ஞாபகம் வைத்துக்க. மது அருந்துவது கட்டாயம் கூடாது. இவர் பேஷண்ட் வந்தாங்க, இதை பாருங்க, 3 மாதம் கழித்து ஹார்ட் அட்டாக், 33 வயசு தான், நல்லா குணப்படுத்திட்டேன்.
அவர் ஸ்மோக் பண்ணார், ட்ரிங்க்ஸ் பண்ணார், ரெண்டும் நிறுத்திட்டாரு. என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணார், சொக்கலிங்கம் ப்ராமிஸாக ஸ்மோக்கிங் விட்டுட்டேன், அக்கேஷனாக ட்ரிங்க்ஸு பெர்மிட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அந்த கேஸில் எடுத்து அக்கேஷனல் ட்ரிங்க்ஸ் அலவுடுன்னு போட்டேன். 3 மாதம் கழிச்சு அவங்க மனைவி வந்து, என்ன சொக்கலிங்க என் கணவனுக்கு எடுத்துட்டேன்னா, ஏம்மா சொல்கிறேன், நீ அக்கேஷனாக சொன்னீங்க, எவ்ரிடே ஒரு அக்கேஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்கன்னாரு. அதனால் அதுவும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். மது எந்த விதத்திலும் உங்களுக்கு நல்லது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்துக்கள்லாம் உங்களிடம் பண்ணுறதுல நீங்கள் கரெக்டாக எல்லாருக்கும் நீங்கள் கடைப்பிடிக்க செய்ய வேண்டும். செய்வீங்களா இல்லையா எல்லாரும்? அதான் சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட், நான் சொன்ன கூடிய சொல்றீங்களா, ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, worry, curry to get buried. நீங்கள் புதை குழிக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும். அதான் அடிக்கடி சொல்கிறேன், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது நிற்க பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை ரசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ உலகமே சின்ன வில்லேஜ் ஆயிடுச்சு. இந்த வேர்ல்ட் ஹஸ் பிகம் எ வில்லேஜ். உலகம் கையில் வந்து விட்டது இல்லையா? இதை பாருங்க, அந்த கம்ப்யூட்டரில் வந்து எல்லாமே இருக்குது இல்லை, கால்குலேட்டர் இருக்குது இல்லைங்க. அந்த கால்குலேட்டர் இருக்கிற சிம்பிளை நான் சொல்கிறேன், நீங்களும் கூடவே சொல்லணும். என்ன எல்லாரும் கூடவே சொல்கிறேன், யாரும் தூங்கிடக்கூடாதுன்றது தான் கூடவே சொல்கிறேன். சரி சொல்கிறேன், ரெடியாக இருக்கீங்களா? நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து எவன் ஒருவன் சமநிலையில் வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும். உங்க வாழ்க்கையை தயவு செய்து மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்காதீர்கள். காப்பி அடித்தால் பரீட்சைன்னு உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஃபெயில் ஆகிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து தான் வாழ வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. இதை சொல்லுவதற்கெல்லாம் காரணம், மகன் கொஞ்சம் எழுந்துருங்க, அந்த பையை கொடுங்களேன், வச்சுருக்கீங்களா? இந்த மைக்கை நீங்கள் தான் பிடிக்கணும். அவர் ஸ்டாண்ட் வைக்கல, அவர் ஸ்டாண்டாக இருப்பார் மைக். ரொம்ப அருமையானது, பிடிச்சிக்கலாமா? இதை பாருங்கள், நான் பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன், இல்லாதனால பரவாயில்லை. இது என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? இதை மாத்திரம் அனைவரும் வைத்து கொண்டால் போதும், உங்களை எந்த சக்தி அடிக்காது. அதான் அடிக்கடி சொல்றேன், தயவுசெய்து பெண்கள் அனைவருமே புன்னகை அணிவதற்கு பதில் நீங்கள் புன்னகை அணிந்து கொண்டால் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ புன்னகை என்பதுதான் மிக மிக முக்கியமானது. சரியா? ஒன்னே சொல்றேன், இதை பாருங்க, எல்லாம் உன்னிப்பா கவனிக்கணும், புரியுதா? நீங்களும் பாருங்க, இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம்மிடம் இல்லை, இடையிலே இருக்கின்ற கோடுதான் நம் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழ்ந்து அந்த 3 மந்திரங்கள் சொன்னல, யாராவது சொல்ல முடியுமா? அந்த 3 மந்திரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அதுல அது அமைதிக்கு 3 மந்திரங்கள், எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை எவன் ஒருவன் கடைபிடிக்கின்றார்களோ இந்த கோட்டை பாருங்களேன், நீட்டிக்கொண்டே போய்விடலாம். இளைஞர்களையே கடைபிடிக்க மாட்டேன்னா அந்த கோடை குறைத்து 20-25 வயதில் இறந்து விடுவீர்கள். நீங்கள் இறப்பதோ இறப்பதோ ரெண்டும் உங்கள் கையில் தான். அது அடிக்கடி சொல்றேன், கையளவு ஒரு இதயத்தை காப்பதும் அவர்கள் கையில் மட்டும்தான். கடவுளிடமோ சொக்கலிங்கத்திடமோ எவரிடமே இல்லை, நீங்கள் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். புரியுங்களா? ஒன்னு சொல்றேன், பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ண முடியாதுன்னா உங்களுக்காக நான் வந்து இந்த விஷுவல்ஸ் கொண்டாந்துருக்கேன். நல்லா இருக்குதா இல்லையா? வெரி குட். இதை பாருங்க, இது என்ன பாக்குறீங்க?
இந்த வானவில்லை ரசிக்காதவர்கள் எவருமே உலகத்தில் இருக்க முடியாது இல்லையா? இந்த வானவில் தோன்றி மறையும், நாம் அனைவருமே தோன்றி மறைய போகிறோம். வானவில்லை கிட்ட போனால் பார்க்க முடியாது, வானவில்லை கிட்ட போனால் தொடவும் முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளியிலிருந்து பார்க்க வேண்டிய சொல்ல உங்கள் வாழ்க்கையில் உள்ளே போகாதீர்கள். புரியுங்களா? வானவில்லை காட்டுவதற்கு காரணம் இந்த உணர்வு உடற்பயிற்சி அனைத்து வானவில் இருக்கின்றன. என்ன தெரியுமா? அந்த உணர்வுக்கு 7 நிறங்கள் இருக்குதில்ல, அந்த 7 நிறங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த எண்ணங்கள் சொல்லக்கூடிய சொல்றீங்களா? என்னென்ன தெரியுமா? அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் உங்கள் காவிரி பழங்களின் தோளில் தான் இருக்கின்றன. அதை நீங்கள் அனைவரும் தோளுடன் சாப்பிட வேண்டும். நம் பெண்கள் அந்த தோலை ஆட்டு மாட்டு போட்டு அவைகள் புஷியாக இருக்கின்றன. உள்ளே சாப்பிடுகின்றவன் சொக்கடிங்கிற வந்து விடுகின்றான். நான் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு டிவியில் பேசும்போது என்ன தெரியுமா கேட்டாங்க, ஒரு மாணவி, பலாப்பட்டு எப்படி டாக்டர் சொக்கடிங்க சாப்பிடும், எது முடியுமோ சாப்பிடுங்கள. வானவில் இருக்கின்ற 7 நிறங்களில் ஒன்றை உடற்பயிற்சி வைத்துக் கொண்டு இன்னொன்று வாழ்க்கையை தியானமாக வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையை வானவில் மாதிரி உணவு உடற்பயிற்சி நீங்கள் 100 வருடம் கடந்து வாழ முடியும். சொக்கலிங்க இந்த வேதாந்தம் பேசாதே, நீங்கள் சொல்லுவதை கேட்க மாட்டேன் அப்படி முடிவு பண்ணிட்டா அப்பொழுது உங்கள் வீட்டில் வானவில் இருக்கும். உடனே அந்த பெண்மணி அந்த வானவில் கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. அந்த வானவில் என்ன தெரியுமா? எல்லா வியாதிகளுக்கும் இந்த நிறங்களுடைய மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் போட்டுக்கொண்டிருக்க வேண்டும். எந்த வானவில் வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். நான் வைத்துக் கொள்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பாருங்களேன், கோவிட் முடிந்தவுடன் நான் ஜப்பானில் போய் பேசினேங்க. 18,000 பேர் இருக்காங்க. 18,000 பேர் இருந்த அரங்கத்தில் பேசினேன். பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும். எத்தனை வருடம்? உடனே 2000 பேர் எழுந்து நின்று என் பேச்சை கேட்க விரும்பவில்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிடுவோம். என்னான்னு பொறுமையாக கேட்டேன். அந்த 2000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 வயதாகிவிட்டது என்று சொன்னார்கள். உடனே 100 வருடம் கடந்து வாழ வேண்டும் என்றேன். 45 மினிட்ஸ் பேசினேன். 5 நிமிடம் தான் கேள்வி பதில். அங்கே 25 நிமிடம் கேள்வி. அவன் ஜப்பான்ல ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, எப்படி அவங்கெல்லாம் அவ்வளவு நாட்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் இயற்கையுடன் வாழ்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே தன் மொழிக்காக வாழ்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே தன் சமுதாயத்திற்கு நாட்டிற்காக வாழ்வதால் தான் அவர்கள் இறப்பே வருவதில்லை என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்னிலையும் நீ மற்றவர்களுக்காக வாழும் பொழுது இந்த பாருங்களேன், இந்த சங்கம் மாதிரி நடத்தி கொடுப்பதற்கு கூட இது உண்மையை நான் உண்மையே இதை நான் விழாவாக பார்க்கவில்லை மகன். இதை நான் கண்டு ரசித்துக் கொண்டிருப்பது நான் திருவிழாவாக பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். திருவிழா என்று சொல்வதற்கு கூட காரணம், திருவிழாவை திருப்பி போட்டு பாருங்கள், விழாதிரு. நம் அனைவரும் விழாதிருப்பதற்காகத்தான் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை எவன் ஒருவனையும் என்னை விட உயர்ந்தவன் நினைத்ததே இல்லை. திமிர் பிடிச்சவன் நினைச்சிடாதீங்க, அகங்காரம் ஆணவம் நினைத்து விடாதீர்கள். இதே சொக்கலிங்கம் இன்று வரை 840 கோடி ஜனத்தொகையில் இருக்கின்ற உலக மக்களில் ஒருவரையும் என்னை விட தாழ்ந்தவன் நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று பதிவு செய்கிறேன். நான் படித்த பட்டங்கள், வைத்திருக்கின்ற பொசிஷன்ஸ் அனைத்தும் சமுதாயம் கொடுத்தது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு சமுதாயத்திற்கு சேவை செய்வதுதான் பெரிய கனவாக உழைப்பாக நினைத்து செய்ய வேண்டும்.
இந்த மேடைக்கு வரது படிக்கட்டு வேணும் இல்லை, ஞாபகத்துக் கொள்ளுங்கள். மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேம்படுத்துவது தான் இந்த வாழ்க்கை கொள்கை. என்னை பொறுத்தவரை ஒரு மீட்டிங்கில் கேட்டாங்க, என்ன சொக்கலிங்க நீ உன் குரலை பார்த்தா ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்குது, நீனா ஒரு இலக்கியவாதியா, உன் தத்துவங்கள் பார்த்தா ஒரு ஆன்மீகவாதியான ஒரு பெண்மணி கேட்டார். சொக்கலிங்கம் எந்த வாதியாக இருக்கட்டும், நான் தீவிரவாதியாக மாறாவிட்டாலே அது உலகத்தில் செய்கின்ற பெரிய நன்மையை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். தீவிரவாதி என்று சொல்வது தீவிரவாதத்தால் நம்ம ஒழிக்கப்பட வேண்டும். நாக்சலைட்ஸ் அதெல்லாம் கூடாது, டெரரிஸ்ட் கூடவே கூடாது. ஆனால் அவர்களினால் இறப்பதை விட உன் மனதை எதிர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கொண்டு நீங்கள் உலக மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்களே, அதை விட தீவிரவாதம் எதுவுமே இருக்க முடியாது. ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன், நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது கைத்தட்டீர்கள், சிரிக்கின்றீர்கள், அப்பொழுது சுரக்கப்படுகின்ற ஹார்மோன் என்டார்பின் என்ற ஹார்மோன். எந்த ஹார்மோன்? என்டார்பின். அது உடலில் சுரக்கின்ற ஹாப்பி ஹார்மோன். என்டார்பின் ஒரு ரகசியம் இல்லை. மார்பின் போட்டுக்கிட்டா போதைப் பொருள் போதை வந்துடும். அந்த இன்ஜெக்ஷன் போடும் பொழுது உங்களுடைய எல்லா உறுப்புகளும் அழித்து விடும். எது? மார்பின் என்று போடும் பொழுது. அதே மார்பின் நீ மகிழ்ச்சியுடன் இருக்கும் பொழுது உங்கள் உடலில் சுரப்பதுதான் என்டார்பின். என்டார்பின் என்பது உடலில் சுரக்கின்ற மார்பின். அதை சுரக்க வைத்துக் கொண்டால் 100 வருடம் இயங்க வைக்க முடியும். அது உங்களிடம் மட்டும்தான் இருக்கின்றது. அது மகிழ்ச்சி என்ற உணர்வில் மட்டும்தான் அடைய முடியும் என்று மாற்று கருத்தில்லை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்களா? இந்த பொறுமையாக கேட்டீங்க. உங்கள் அனைவருக்குமே மிக மிக நன்றி கூறி விடை பெறுவதற்கு முன்பு அனைவரும் ஒரு நிமிடம் நிற்க வேண்டும். நிற்க வேண்டும் என்று சொல்வதற்கு அமர்வதிலிருந்து நின்றாலே ஒரு புத்துணர்ச்சியா இருக்குதா இல்லையா? ஞாபகத்துக் கொள்ளுங்க. நிற்க வைப்பதற்கு காரணம் இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் மோகன், அவரை சேர்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே நாம் கைத்தட்டி மகிழ்ந்து வாழ்த்து சொல்ல வேண்டும். இந்த அழைப்பை ஏற்று ஒரு திரளாக வந்திருக்கின்றீர்களே, அதற்கு நீங்களே ஒரு முறை மகிழ்ச்சியுடன் கைத்தட்டல் வாழ்த்து சொல்லியிருக்கிறோம். சரி, நான் உன்னடி சொல்ல போறேன். அவரை வச்சு ஒரு போட்டோ கூட வீடியோ கூட எடுக்க சொல்ல போறேன். ரெடியா இருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் வந்திருக்கு, ரசிச்சிங்கல்ல? அவர் ரெடி பண்ணிட்டு அப்பதான் நான் சொல்லுவேன். வரலையா? நான் கொடுங்க, வீடியோ எடுத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப வேலை கொடுக்குறாரு. இதை பாருங்க, எல்லாத்தையும் கை தட்டினீங்கல்ல? சொக்கலிங்க பேச்சு பிடித்திருந்தால் கை தட்டுங்கள், இல்ல வெளியில வாழாச்சோம். சரி, உட்காருங்க உட்காருங்க. நன்றி, பெரிய எனக்கு வாய்ப்பு. மகன் உனக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி. உட்காருங்க. நேற்று இரவு நான் என்னுடைய கன்சல்டேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது காலை 1 மணிக்கு தான் வந்தேன். எனக்கு ஓய்வு கொடுக்க செய்யறது தான் இவ்வளவோ பேசிட்டு இருக்கேன். என் யூடியூப்ல நிறைய பேர் பாருங்க, அதில் அனைத்துமே உங்களுக்கு தெரியும். அதை கடைபிடித்தா போதும். ஸோ ஒரு கேள்வியுடன் உங்கள் கேள்வி பதில் ஆரம்பிக்கலாம். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேட்கட்டா வேணுமா? சரி, வேணும். இது பாருங்க, இந்த புத்தகம் வந்து மோகன் கொண்டு வர சொன்னாரு. இதயம் காக்க என்ற புத்தகம், ஆங்கிலத்தில் மைண்ட் யுவர் ஹார்ட். நம்ம கிருவானந்த வாரியார், இரண்டாவது வந்து வேதாத்திரி மகரிஷி, அவனை பற்றி சொன்னல, அவர்கள் இருவரும் என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் என்பதை இங்கே பதிவு செய்கின்றேன். அவர்கள் சொன்னதுதான் மகரிஷி சொன்ன இந்த புக்கை போட்டேன். இதை பாருங்க, இதாவது வேணும்னா இந்த புத்தகம் வந்து இங்கே வாங்கி கொள்ளலாம். அதிக சொன்னீங்கன்னா நானே கூட சொல்லாதனால பரவாயில்ல. இதில் கிடைக்கின்ற ராயல்டி கூட சொக்கலிங்க 1 பைசா தொடுவதில்லை. அதை கூட நான் ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் வாங்கி எல்லாமே வாங்கிட்டு போயிடணும். எதுக்காக சொல்ற? வாங்கிட்டு ரொம்ப நன்றி. இது வியாபார நோக்கத்திற்காக சொல்லவில்லை.
இதை கையில் வைத்து நீங்கள் படித்து கருத்து கொண்டால், கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் சொக்கலிங்கத்திடம் 100 வருடம் வர வேண்டாம். இது உண்மையாகவே என் சக்திக்கு உங்கள் அனைவருக்கும் நான் இலவசமாக கொடுத்து விட்டு போவேன். எதே ஒன்று நீங்கள் இலவசமாக பெறுகின்றீர்களோ அதுக்கு மதிப்பே இருப்பதில்லை என்பதற்காகத்தான், இதுக்கு வேலையை ஆட் பண்ணி உங்களுக்கு நன்மை செய்வது என்பதற்காகத்தான். சரி, உங்கள் கேள்விக்கு முன்பாங்க, உங்கள் கேள்விக்கு முன்பு ஒரு கேள்வி. நாம் இப்போ கற்றது அனைத்துமே நாம் கடைபிடிக்க வேண்டும், மற்றொரு கற்பிக்க வேண்டும். இது பல ஜெனரேஷன்ஸ் கடந்து நமக்கு செல்ல வேண்டும். புரியுதுங்களா? ஒரு ஜெனரேஷன் என்பது எத்தனை வருடம் சொல்லிட்டா போதும். எது ஒரு ஜெனரேஷன் என்பது எத்தனை வருடம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோங்க? 60 வருடம், 20 வருடம், 33 வருடம். நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? 20 வருடம். 60. நீங்க ஐயா 33. அவங்கவுங்க லக்கி நம்பரை சொல்றீங்களா, உங்க வயசை சொல்றீங்களா எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஜெனரேஷன் என்பது நீ பிறந்த வருடத்தை குறித்து கொண்டு உனக்கு பிறக்க போகின்ற முதல் குழந்தையின் வருடத்தை குறித்து அந்த இடைவெளி தான் ஒரு ஜெனரேஷன். நாம் பெற்ற அறிவு அனைத்தும் பல ஜெனரேஷன்ஸ் கடந்து நாம் அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்தவருக்கு நன்றி கூறி விடைபெற்று செல்வதற்கு முன்பு சில நிமிடங்கள் சில கேள்வி பதில்கள். இன்னொரு மைக் இருக்குதுப்பா, ஒன்று தான் இருக்குதா? அதை கொடுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அவங்க சென்டரில் வந்துடுங்க. அதுக்காக மைக்குக்காக நம்ம அலைய வேண்டாம். வாங்க, பேரை சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. அனைவரும் கேட்க ஆவலாக இருக்க வேண்டும். பாப்பா, நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து சுருக்கமாக இருக்க வேண்டும். ரொம்ப லென்த்தியாக கேட்காதீங்க. யாருக்கு என்ன சந்தேகம் இருக்கோ தயவு செய்து மின் வரிசைக்கு வந்துருங்க. சொல்லுங்க. என் பேர் வெங்கட். நான் கேள்வி கேட்கும்போது அனைவரும் அதை கருத்தோட பார்க்கணும். சொல்லுங்க ஐயா. சார், என் பேர் வெங்கட். நான் ஜிம் வச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா அந்த ஃபீல்டுல இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ஜிம் வச்சிருக்கேன். ஜிம் பண்ணி கொண்டு ஜிம் ஓனர். வெரி குட். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உடற்பயிற்சி ஜிம்ல வந்து வெயிட் லிஃப்டிங் வெரி குட் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு வரவங்க ஜிம் செஞ்சாலும் எடுக்கிறாங்களே, எதனால? ஜிம் செஞ்சாலும் பெரிய கைத்தட்டல் வேண்டும். புனித் உங்களுக்கு தெரியும், புனித் ராஜ்குமார் ஐயா. இன்னொன்னு, அது மாதிரி எமர்ஜென்சி ஆகும்போது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? அது 2வது கைத்தட்டல் இருக்கு. ரொம்ப அருமை. உடற்பயிற்சி ஜிம் பண்ணும்போது ஏன் இறக்கின்றார்கள் என்றால், எல்லா எக்ஸசைஸும் உங்களுக்கு என்டார்பின் கூட்ட வேண்டும். அந்த ஜிம் பண்ணும்பொழுது ஆத்திரத்தோடு ஆவேசத்தோடு ஏதோ ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணும் பொழுது அதில் ஹார்மோன் கூடுது, பிளட் கிளாட் ஆகிடுது. ஸோ அனைத்தும் நீங்கள் மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த சக்தியும் அழிக்க முடியாது. முதல் உதவி என்ன பண்ணுவீர்கள் என்று கேட்டால், ஒரு மார்பில் அடைப்பு மாதிரி வந்து ஒரு வேறு இருந்ததுன்னா அனைவர் வீட்டிலும் எக்கோஸ்பிரின் என்ற ஆஸ்பிரின் 325 மில்லிகிராம் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அது தண்ணீர் போட்டு குடித்து விட்டு 108 நம்பர் ஆம்புலன்ஸ், இந்தியாவுடைய ஆம்புலன்ஸ் கோட் 15 நிமிடத்தில் வந்து விட்டால் நீங்கள் மருத்துவமனைக்கு 1 hour உள்ளே போயிட்டால் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். ஸோ 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் சாப்பிட்றீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அங்கே ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க வச்சு, அதெல்லாம் தவறு இல்லை. அந்த மாத்திரை எந்த பின்விளைகளும் உண்டு பண்ணாது. அதை செய்யணும். ஸோ 3 மந்திரங்களை கடைபிடிச்சு இது பண்ணிடணும். ரொம்ப அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. ஓகே சார். சார் சொல்லுங்க. நான் தான் சொல்கிறேன். சொல்லுங்க, பேர் சொல்லி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், தான் நீங்கள் கேளுங்க. கடைசி கேள்வி சண்முகத்தோட மோகனோட முடிக்கலாம். சொல்லுங்க சார். இப்போ ரொம்ப பிரமாதமாக ரொம்ப எல்லாரும் எளிய வகையில் கூட சொல்லுங்க. எல்லாம் கவனிக்கணும் அனைவருமே. ஹார்ட்டுக்கும் சுகருக்கும் சம்மந்தம் இருக்கு. ஹார்ட்டுக்கும் பிபிக்கும் சம்மந்தம் இருக்கு. ஹார்ட்டுக்கும் ஒபிசிட்டிக்கும். இது கொஞ்சம் ஜனங்களுக்கு சரி. முக்கியமாக ஒரு அருமையான கேள்வி. எதிர்மறை எண்ணங்களுடன் டென்ஷனு, கோபம், போட்டி பொறாமை இருந்தால் நம்ம ஹார்மோன்ஸ் உடம்பில் சுரக்கின்ற அட்ரினல் என்ற ஹார்மோன் உங்களை கொழுப்பான உணவைத்தான் சாப்பிட தூண்டும். கொழுப்பான உணவை சாப்பிட்டவுடன் வெயிட் போடும்.
வெயிட் போட்டோன்னு சோம்பேறி ஆகிடுவான். அவன் நினச்சிக்கிறான் அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வு புகைப்பிடிப்பதோ மது அருந்ததோ என்ற மாய உணர்வு செல்லும் பொழுது இந்த சைக்கிளுடைய கண்டினியூட்டி தான் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால், சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இது 3 தொடர்ச்சி வரும் பொழுது அந்த 2 மில்லிமீட்டர் இரத்த குழாய் சுருங்கி கிளாட் ஆகி அவனை கொண்டு விடுகின்றது. ஒரு உண்மையான அதிர்ச்சியான செய்தியை சொல்கின்றேன். இந்தியாவில் தான் உலகத்தில் மிக அதிக அளவில் மாரடைப்பு, சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், ஸ்ட்ரோக் எல்லாம் வருது. அதுவும் 20லேருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் 1 மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்கின்றார்கள் இந்தியாவில். அது முற்றுப்புள்ளி வைக்கவே தான் உங்களிடம் இந்த கருத்தரங்களையும் பணிந்து கொண்டேன். இது அனைத்துமே நீங்கள் மாற்றி அமைத்து கொண்டால் என்னிடம் வருகின்ற நோயாளிகள் 100 பேருக்கு எடுத்துங்க, 90 பேருக்கு 1 வருடத்தில் சர்க்கரைக்கோ கொலஸ்ட்ராலுக்கோ ப்ரெஷருக்கோ மருந்தே தேவையில்லை, அவங்க ரிவர்ஸ் பண்ணிட முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப அருமையான கேள்வி. நீங்கள் உட்காருங்க, நீங்களே உட்காருங்க, உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. எஸ் பேரை சொல்லிட்டு கேட்குறேன். ஒரே நிமிடமா கேள்வி கேட்கறது இங்கே வந்தேன்னா தட் உங்களை மைக்கு தேடி வராது. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப அருமையான கேள்வி. கேள்வி கேட்கறது மாத்திரம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓகே, சொல்லுங்கம்மா. ஐயா, நான் சித்த வைத்தியராக இருக்கேன். அதே நேரத்தில் நாங்கள் எல்லா விதையும் உடற்பயிற்சி செய்கிறோம். அதே நேரத்தில் சித்த வைத்தியத்தை கடைப்பிடிக்கிறோம். சித்த வைத்தியத்தை கடைப்பிடிச்சா சுகர் குறையுதுன்றாங்க. அதே நேரத்தில் ஆங்கில மருந்து சாப்பிட்டா தான் அந்த ஒரு நேரத்தில் குறையும். சித்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்து கண்ட்ரோல் வருதே தவிர சுகர் வியாதியா அல்லது உடல் குறைபாடு. அது எப்படின்னா அது சிண்ட்ரோம் காம்ப்ளெக்ஸ் பேர். அந்த இன்சுலினுடைய சக்தி இழக்கின்றது. இந்த 3 மந்திரங்களை இன்றிலிருந்து கடைப்பிடிங்க. இது 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் இன்று வரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. நான் நீங்கள் சாப்பிடுவது நிறுத்திட வேண்டாம். மருந்தெல்லாம் மருத்துவத்தை தேடி செல்ல வேண்டும் என்றால் 3 மந்திரங்களை கடைப்பிடித்து விட்டால் சித்த வைத்தியர்கள் வேணாம், ஹோமியோபதி வேணாம், அலோபதி வேணாம், எல்லா பதிகளுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்க, தேவையே இல்லை. ஆனால் வந்துவிட்டால் இந்த நேர்மறை எண்ணங்களான வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். எங்கள் மகரிஷி ஐயா அவர்கள் உணவை அளவோடு எடுத்துக்கொண்டால் எந்த வியாதியில் என்றார். கட்டாயம். அதே மாதிரி சந்தோஷமா இருந்தாலும் வியாதியில் நீங்களே சொன்னீங்க. ஆமா, எங்க மகர்ஷி அதான் சொல்றாரு. அளவு முறை 5 கடைபிடித்தால், உணவு முறை கடைபிடித்தால் ஓகே. ஆனா பிபி எப்பயுமே வந்துகிட்டே இருக்காது. ஏன் சார்? இல்ல, அமைதியா இருந்தாலும் 3 மந்திரங்களை ஒன்றை விட்டால் போதும், பிபி கூடிடும். 3 மந்திரங்களை இங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும், சந்தேகம் கிடையாது. ரொம்ப அருமையானது. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் கவனிக்கணும். எல்லாரும் ஒரு கேள்விக்கு சொல்லுங்க. பேர் தெரிஞ்சு சொல்லுங்க. என்னுடைய பெயர் ஆறுமுகம். அதிகமாக நான் பழைய சாதமும் கஞ்சியும் குடிக்கிறேன். இதனால் உடலுக்கு நல்லதா? நான் அதிகமாக சண்டே நாளில் ஞாயிற்றுக்கிழமையானா அதிகமாக கஞ்சி தான். எல்லார் வீட்லையும் என்ன தவறுனா சாப்பிட்டு கஞ்சி பழைய சாதம் அதிகமாக நல்லது. ஒன்னே ஒரு மாற்றம், அதிகமாக என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு அனைத்தும் அளவுடன் சாப்பிடுங்கள். மீதி கட்டாயம் 2மே ரொம்ப ரொம்ப நல்லது. வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லது. வாரத்தில் 3லேருந்து 4 நாள் எடுத்துருக்கோம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. பேரை சொல்லுமா? சரண்யா. சொல்லு சரண்யா. சார், இப்போ கார்டியாக் அரெஸ்ட் சொல்றாங்கல்ல சார், ஆமாங்க, அதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சரண்யா. ஹார்ட் அட்டாக் என்பது இதய ரத்த அடைப்பட்டு ஒரு தசை செயலற்று போவது மாரடைப்பு. அந்த மாரடைப்பு உயிர் போவது கார்டியாக் அரெஸ்ட். ஸோ எல்லா மனிதர்களும் இறப்பது கார்டியாக் அரெஸ்ட். எது பிரெயின் இன்ஜுரி வரலாம், லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் நிற்பது தான் உயிர் இழப்பது. கார்டியாக் அரெஸ்ட் என்று எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அது 72 முறை துடிக்கின்ற இதயம் நின்று விடுகிறது. அது முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக். சரி, 2 சினானிம் கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சியுமா? எஸ், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஹார்ட் அட்டாக்கு பிரபாகரன், தமிழ் பழமாசன் பொருளாளர். ஹார்ட் அட்டாக் வருதுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும்? ரொம்ப அருமையானது.
இதை பாருங்க, மாரடைப்பு என்று வருவதற்கு முன்பு 5 நாள் வரும். ஃபஸ்ட்டு வந்து 4 மாடி ஏறணும், 3 மாடி ஏறும்போது செஸ்ட்டில் வலி வரும். அந்த வலி வரும்போது அழுத்தமாக இருக்கும், மூச்சு வாங்க, வேர்க்கலாம், கை காலுக்கு வலி பரவலாம், ரேடியேஷன். அந்த 4 மாடி ஏறி வர்றதுக்கு 3 மாடி 1 மாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே வரும். சில ரெஸ்ட்லேயே வந்துடும். அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ஃபாக்ஷன் 5 நாள் பேர். பட் சில பேருக்கு ஒரு ஞாபகத்துக் கொள்ளுங்கள், ஃபர்ஸ்ட் அட்டாக்கே மேஜர் அட்டாக் அவங்களை கொண்டு விடும். அதுவும் முக்கியமாக கேள்வி கேட்டதை சொல்கிறேன். இந்த வலி என்பது தாங்கவே முடியாது, ஒரு பாரமாக இருக்கு நெஞ்சில். பட் 20% ஹார்ட் அட்டாக் சைலண்டாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்போ தெரியுமா? சர்க்கரை வியாதி இருந்தால் 80 வயதை தாண்டி 70-80 தாண்டினா சைலண்ட் ஆகிடும். ஆல்கஹால் இருந்தால் அவங்க செடேஷன் சாப்பிட்றாங்கல்ல, தூக்க மருந்து, அவங்களாம் வந்து சைலண்ட்டாக வரும். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக செக்கப் பண்ணிக்கணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், 20 வயதான பிறகு, எத்தனை வயசு? 20 வயதான பிறகு 5 டெஸ்ட் எல்லாரும் பண்ணிக்கணும். என்ன தெரியுமா? பிளட் சுகர், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், இசிஜி, எக்ஸ்ரே டெஸ்ட். இவரு 5 வருடத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும். ஏனெனில் சர்க்கரை வியாதியோ கொலஸ்ட்ராலோ ப்ரெஷரோ சைலண்ட் கில்லர். உங்களுக்கு வியாதி இருப்பது தெரியாது, கண்டுபிடிச்சு மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் சொல்கிறது. சொல்லுங்க ஐயா. ஒரு நேரடி அனுபவம். உங்கள் பேருங்க? என்னோட பேர் தங்கு குருநாதன். வெரி சொல்லுங்க. காவல் ஆய்வாளர். நான் எஸ்ஏ ஒர்க் பண்ணும்போது என்னுடைய கொலிக் என்கிட்ட வேலை பார்த்த ஒரு போலீஸ் கவனிங்க எல்லாரும். திடீர்னு நைட்டு வந்து மூச்சடை பண்ணுறாங்க. அந்நேரம் ஆம்புலன்ஸ் எதுவும் பண்ண முடியாது. டக்குன்னு வந்து ஒரு ஆட்டோவில் கேரி பண்ணி கொண்டு போகிறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து மூக்கில் வந்து வெறும் நிறைய வர ஆரம்பிச்சிது. ஸோ ஆஸ்பத்திரிக்கு போய் உள்ளே இதோடனே ரீச் ஆனோடனே டெத் சொல்லிடுறாங்க. ஸோ அந்நேரம் நாங்கள் எப்படி கேரி பண்ணி கொண்டு போய் நல்லா இருக்கும்? இது ரொம்ப அருமையான கேள்வி. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஐயா. அவங்க ஏதோ மூச்சு அடப்பு மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் பேசுறாரு, உடனே ஆட்டோவில் கொண்டு வராங்க. நான் உடனே டாக்டரை டைப் பண்ணி வர சொல்கிறேன். பட் ஆனால் அங்கே ஆட்டோவில் ஏறி நல்லா உட்காடுறாங்க. பட் அங்கேருந்து ட்ராவலாக ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அதுக்கு வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் வந்து அவங்கள எந்திரிக்க முடியல, அவங்கள அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. வேண்டும், இந்த உயிர் இழப்பை தடுக்க முடியுமா? நேரம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காப்பாற்றிக்க முடியும். என்ன பண்ணியிருக்க முடியும்? நான் சொல்லுகின்ற 3 மந்திரங்களை கடைபிடித்தால் ஹார்ட் அட்டாக் வராது. வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து ஆம்புலன்ஸில் தான் போனோம், 108 சமயம் டிலேட் ஆகிடும். நீங்களே வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு போகக்கூடாது. 325 மில்லிகிராம் இந்த ஆஸ்பிரின் ஒன்று போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஏர்லியஸ்ட் டைம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலே எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சில மருந்துகள் கொடுத்து அது ரத்தத்துக்கு கிளாட் ஆனதை கரைத்து விட முடியும். அதுவும் மீறி ஈவன் ஒன்று சொல்லுகின்ற பயந்து விடாதீர்கள், அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியாவிலையும் 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் 30% இறப்பதை இன்று வரை நாம் தடுக்கவே முடியவில்லை. நானே கூட இருந்திருந்தாலும் அவரை காப்பாற்றிருக்க முடியாது. ஏனெனில் அந்த அட்டாக் என்பது மேசிவ் அட்டாக்காக இருந்திருக்கும். ஸோ அதுதான் இப்போ எல்லாருக்கும் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிற 15 வயதானவர்கள் கடைப்பிடித்து விட்டால் 100 வருடம் ஆக முடியும். ஸோ உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. அருமையான கேள்வி. அனைவரும் சப்போஸ் ஒருத்தர் கார்டியாக் அரெஸ்ட் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்குமே கார்டியாக் மசாஜ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கார்டியோ பண்ண ரீஸ்டேஷன் சொல்லி கார்டியாக் மசாஜ் பண்ணுறது ஒரு டெக்னிக். மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் கொடுத்து அது பண்ணிக்கிட்டே போயிருந்தால் கூட காப்பாற்றிருக்க முடியும். அப்போ முடியாத போயிருக்கலாம். மேசிவ் ஹார்ட் அட்டாக். ரொம்ப நன்றி. சொல்லுமா. என் பேர் வாணி. சொல்லுவாங்க. நெஞ்சு எரிச்சலாக இருந்ததுன்னா இது மாதிரி எல்லாம் கவனிக்கணும், ஒவ்வொருத்தரும் கவனிக்க வேண்டும். நெஞ்சு எரிச்சலாக இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப அருமையான கேள்வி. இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்குள்ள நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கும். நெஞ்சு எரிச்சல் வந்து ஹார்ட் பேன் மாதிரி. சில சமயம் வந்து ஹார்ட் பேனே நீங்கள் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் பேன் நினச்சி நீங்கள் அன்டாசிட் போட்டுட்டு இருந்தால் உங்கள் உயிரை இழப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. டாக்டர்கிட்ட தான் போய் அது உண்டா இல்லை கண்டுபிடிக்க முடியும். ஷோல்டர் பெயின் வருது, ஆர்த்ரைட்டிஸ் நினைக்கக்கூடாது, சர்விக்கல் ஸ்பாண்டஸ் நினைக்கக்கூடாது, கேஸ் ட்ரபிள் நினைக்கக்கூடாது. டாக்டர் ஒருவர் தான் முடிவு பண்ண முடியும். ஹஸ்பண்ட் வயிற்று எரிச்சலாக இருக்குது, ஹார்ட் எரிச்சலாக இருக்குதுன்னா மாத்திரை தான் கொடுக்குறாரு.
அப்படின்னு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. அது மாற்று கருத்து இல்லை. அந்த ஹார்ட் வலிக்கும் ஹார்ட் பேன், சப்போஸ் ஒருத்தருக்கு அசிடிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் பேன், அவருக்கு ஹார்ட் அட்டாக் இன்னும் கஷ்டமாயிடும். நம்ம டாக்டர் தான் முடிவு பண்ணோம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த எரிச்சல் வருவதற்கு காரணம் மனதில் இருக்கிற மகிழ்ச்சி இழப்பதால். 3 மந்திரங்களை கடைபிடிச்ச வைத்தியமே பண்ண வேண்டாம். எஸ் அவர்கிட்ட கொடுங்க. எஸ் வேற யாரு? இன்னும் கடைசியாக 2 கேள்விகள், அதோட முடிச்சுக்கலாம். சார் வணக்கம். வாங்க, இங்க வந்து கேள்வி கேட்கணும், இங்க வந்துடணும். பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் சரவணன். எல்லாம் கவனிங்க ப்ளீஸ். நான் ஒரு பத்திரிகையாளர் இருக்கேன். சொல்லுங்கம்மா. இதே மாதிரி ஒரு இருதய சிறப்பு ஒரு ராணுவ டாக்டர் அவர் கிட்ட போய் இது பண்ண சொல்ல இது மாதிரி பேசியிருக்காரு. ஆமா, ஒரு கூட்டத்தில் கலந்துக்கினேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, வட இந்தியர்களை விட தமிழர்களுக்கு தான் அதிகமாக இதய நோய் வருது. காரணம் என்னன்னா, அவர்களது எண்ணெய் இல்லாத ரொட்டி, வெங்காயம், பச்சை பூண்டு, பச்சை மிளகாய் சாப்பிட்றாங்க. அதோட தடுக்கிறது இல்லை. உண்மை அவசியம். வெங்காயம் பூண்டு நல்லது. மாரடைப்பை தடுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு மருந்து, தாரக மருந்து. நீ மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும்தான் முடியும் தவிர, நீ மகிழ்ச்சி என்று மீறதோட ஒண்ணப்பட மகிழ்ச்சி. அந்த 3 மந்திரங்கள் இருந்தால் கட்டாயம் 100க்கு 100 மாரடைப்பை தடுக்க முடியும். நீங்க கேளுங்க ஐயா. யாரு வாங்க, அவர்கிட்ட மைக் கொடுங்களேன். மைக் கொடுங்களேன். சார் ஹலோ. பேசுங்க சார், என் பேர் சாமுவேல். எல்லாம் கவனிக்கணும். எஸ் சார், என்னுடைய பெயர் சாமுவேல். ஆசிரியராக இருக்கிறேன். இப்போ வந்து அதிகமாக ஹார்ட் அட்டாக் பார்க்குறேன் சார். என்னோட நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நிறைய பேரை பார்க்குறேன். நான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா 5ஆவது நாள் தான் ஹாஸ்பிட்டலே போய் அட்மிட் ஆகுறேன். அப்போது டாக்டர் சொன்னார், உங்களுக்கு வந்து 5 days ஆகுது அப்படின்னு. எனக்கு தொண்டைக்கு மட்டும் தான் வலிச்சது லேசாக, ரொம்ப மைல்டாக இருந்தது. ஆனால் டாக்டர்கிட்ட போனால் அட்டாக் வந்து உங்களுக்கு 5 days ஆகுது அப்படின்றாரு. இங்கே தான் ஹார்ட் இருக்குது, ஆனால் தொண்டையாண்ட வச்சுது. ரொம்ப அருமையான கேள்வி. 5 நாள் கழித்து போகும்போது அட்டாக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அவர் தொண்டை வலி மட்டும், மார்பில் வலியே இல்லை. 100க்கு 20% செஸ்டில் வலியே இருக்காது. கழுத்தில் இருக்கலாம், தொண்டையில் இருக்கலாம், சுண்டு விரலில் கூட வலி இருக்கலாம். அந்த வலி எதுவாக இருந்தாலும், புதிதாக இருந்தால் டாக்டரை போய் ஈஸியாக எடுக்கலைன்னா கண்டே பிடிக்க முடியாது. அது நீங்கள் நல்லா தப்பிச்சுக்கிட்டீங்க. இனிமேல் 3 மந்திரங்களை கடைப்பிடிங்க. உங்களுக்கு எவ்வளோ வயதாகுது? சரிங்க சார், 55. இனிமேல் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்கள் 100வது பிறந்த நாளை இங்கே நம்ம கொண்டாட முடியும் என்பது மாற்று கருத்து இல்லை. சார், ஒரு சின்ன டவுட்டு சார். கொரோனா ஊசிக்கும் இப்போ அதிகமாக ஒரு ஹார்ட் அட்டாக்கும் சம்பந்தம் ஒன்று சரிங்க. கொரோனா ஊசி போட்டது ரொம்ப அருமையா, பெரிய ஒரு கைத்தட்டல் வேண்டும். நான் விட்டதெல்லாம் கேள்வியில கேட்குறாங்க. கொரோனாவுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் இதுவரை சம்பந்தமே கிடையாது. கொரோனா டைம்லேயோ கொரோனா வந்தபோது ஏன் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, தனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமான்னு பயப்படுறேன், அதனால வந்துடும். உயிர் இழப்பு வருதில்லை, யாரும் இறந்துருப்பாங்க, பணம் போயிட்டு இருக்கோம், வேலை போயிட்டு இருக்கோம். அந்த டென்ஷனால ஹார்ட் அட்டாக் வருது தவிர கொரோனாலேயோ கோவிட் இன்ஜெக்ஷனாலேயோ ஹார்ட் அட்டாக் கட்டாயம் கிடையாது. ரொம்ப நன்றி ஐயா. கொடுங்க. ஷீல்டு போட்டதுனால சைடு எஃபெக்ட் சொன்னாங்க சார். அதை பார்த்தீங்கன்னா சார் ஐடியா கோவிட் ஷீல்டு சைடு எஃபெக்ட் வருமா? கோவிட் ஷீல்டோ இன்ஜெக்ஷனால இது வரைக்கும் சைடு எஃபெக்டே கிடையாது. மேபி சம் அலர்ஜிக் மாதிரி வரலாம், ஹார்ட் அட்டாக் கட்டாயம் வராது. சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், அது மைனர் தான். ஏன்னா அந்த கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டதால் பல கோடி உயிர்களை காப்பாற்றி இருக்கின்றோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அது டைரக்ட் எஃபெக்ட் கிடையாது. இதை பேரை தெரிஞ்சு சார். உட்காரு. இன்ஸ்பெக்டர் பழனிவேல், அரக்கோணம் தாலுக் ஸ்டேஷன் சார். சொல்லுங்க பழனிவேல் சார். நல்லா எல்லாம் கவனிங்க. சார் நல்லா பேசினாங்க. வாழ்வியல் முறையை பற்றி நிறைய நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த அரங்கத்தில் இருக்கிற எத்தனை பேர் மது பழக்கம் உள்ளவர்கள், அது புகைப்பழக்கம் உள்ளவர்கள், அதை விட தயாராக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குனீங்கன்னா யாரெல்லாம் புகைப்பிடிக்கின்ற பழக்கம்? ஆமாம், நான் இன்னும் விடுவேன். நீங்கள் அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா கை தூக்குங்க, உங்களுக்கு சரியான சன்மானம் உண்டு. பாருங்க எவ்வளோ அருமையாக கேட்குறாரு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் பாருங்க,
ஆம்பளைங்களை பார்த்து மது பழக்க புகைப்படிக்க பழக்கத்தை கேட்காதீங்க. இப்போ லேடிஸை பார்த்து கேளுங்க. லேடிஸ் நிறைய பேர் உலக அளவில் இந்தியாவில் மது பழக்கம் வந்துவிட்டது. ஆனால் அலக்கோலத்தில் இருப்பவர்கள் எவருமே குடிக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக இருக்கின்றேன். சொல்லுங்க. தாலுகா இன்ஸ்பெக்டர் பழனிவேல் அவர்கள் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டார். அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கவங்க அத்தனை பேருமே ரொட்டேரியன்ஸ், அதாவது ரோட்டரி சங்கத்தை சார்ந்தவர்கள். ரோட்டரி சங்கம்னாவே ஒரு ஒழுக்கம், அதை கடைப்பிடிக்கிறவங்க. அதே மாதிரி லைன்ஸில் இருக்கிறவங்க. அடுத்ததாக தமிழ் படைப்பாளர்கள் சங்கம் எல்லாமே அதே மாதிரி வேதாத்திரி மகரிஷி அந்த மன்றத்திலேருந்து வந்திருக்காங்க. அதனால் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த புகைப்பழக்கமோ இல்லை மது பழக்கமோ இல்லாதவர்கள். அதனால தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு யாருமே கை தூக்கல. நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? மனைவி வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், எழுந்து வாமா வாங்க. அங்கே இருந்தவங்க கையை காட்டிட்டு இருக்காங்க. என்ன கேள்விமா? ஏதாவது கேட்கணும். சார் மோகன், நீங்கள் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறீங்களா? சார் கடைசியாக மோகன் ஐயா கூட கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டு இது போய் நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் கேட்ட பிறகு அவருக்கு கொடுப்பேன். சந்தோஷமா இருக்கிறது சார் எல்லா வேலைக்குமே ஒரு இது. ஆமாம், மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஒரே வழி. அது கூட சந்தேகம் கிடையாது. வெரி குட். உங்கள் கணவர் ஒன்று மகிழ்ச்சியாக வச்சிருக்காரா இல்லையா? அது முக்கியமானது. அந்த உறவுகள் மகிழ்ச்சியாக இருந்தால் எந்த வேலையும் வராது. ரொம்ப மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்குறீங்களா? ராஜா ஒரு கேள்வியாக கடைசி கேள்வி மோகனோட கடைசியாக ரோட்டரி சங்கத்தின் தலைவர் திரு ராஜா அவர்கள். ராஜா சாரும் கேட்குறேன்டாரு. மேடம் கேட்டுட்டு நீங்கள் கேளுங்க. சார் நான் இது சொல்லுங்க, எல்லாம் கவனிங்க. அடுத்த 2 கேள்விகள் அத்தனை முடிக்கலாம். சார் நான் இது வந்து ஒரு எமர்ஜென்சியில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு சிபிஆர் பண்ணி உயிர் பழக்கடிச்சிருக்கேன். ரொம்ப பெரிய கைத்தறி கொடுக்கணும். அதை கற்றுக்கணும். எல்லாருமே கற்றுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போனால் கற்றுக் கொடுத்துருவாங்க. 7 பேரும் அந்த நேரத்தில் வந்து சுத்தமாக இறந்துட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அது மாதிரி நேரத்தில் நான் போய் சிபிஆர் பண்ணி அவங்க எல்லாருமே அதிசயமாக பார்த்தாங்க. அப்படியே எழுந்து உட்கார்ந்து அவங்கள நடக்க வச்சு அவங்களே போனாங்க. ரொம்ப இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நன்றி ராஜா. 7 பேரும் வந்து பண்ணி அனுப்புன தவிர அதுக்கு மேற்பட்டு ஒரு 2 வருஷத்துல மறுபடியும் எல்லாரும் இறக்குற சூழ்நிலை தான் வந்தது. அது வந்துடும். ஏன்னா அது வந்து ஒருத்தர் கேட்டார், 3 மந்திரங்களின் தொடரெல்லாம் லைஃப் லாங் கடைப்பிடிக்கணுமா? ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். லாங் லைஃப் வேணுமென்றால் லைஃப் லாங் கடைபிடித்து தான் தீர வேண்டும். அதில் ஷார்ட்கட்ஸ்லாம் கிடையாது. நன்றி. ஐயா கேட்குறீங்களா? இவர் கேட்குறாரு. கடைசியாக மோகன் சொல்லுங்க. ஹார்ட் அட்டாக்கு வரக்கூடாது. ஆமாம். அப்படி வந்ததுன்னா ஸ்டண்ட் வைக்கிறது நல்லதா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நல்லதா? ஸ்டண்ட்டு வச்சுருக்கோம். ஆனால் ஒரு 6 மாதத்தில் மறுபடியும் ஸ்டண்ட் வைக்கணுன்ற மாதிரி ஒரு. ஆமாம், ரொம்ப அருமையான கேள்வி. பைபாஸ் சர்ஜரி பண்ணாலோ ஸ்டென்ட்டு போட்டாலோ அது பர்மனன்ட் கியூர் கிடையாது. அதை வைத்து கொண்ட பிறகு இது 3 மந்திரங்கள் கடைபிடித்தால் அது 50 வருடம் கூட வேலை செய்யும். அந்த 3 மந்திரத்தில் எதுவுமே ஒன்று விடக்கூடாது. நான் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன். எவருக்காவது 95 பங்கு அடைப்பு இன்னைக்கு இருக்குதுன்னு வச்சுங்க, இன்றிலிருந்து 1 வருடம் நான் சொல்லுகின்ற 3 மந்திரங்களை கடைபிடித்தால் அந்த 95 பங்கு அடைப்பு பூரணமாக கரைந்துவிடும் என்று கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையை மகிழ்ச்சியோடு நீங்கள் நான் தெரியப்படுத்துகின்றேன். இன்னொரு மிக முக்கியமானது, மோகன் முன்னிலையில் நிறைய அறிவாளிகள் இருக்கின்றீர்கள். உங்கள் அப்பா அம்மா யாருக்காவது சர்க்கரை வியாதி, ஹார்ட் அட்டாக், கேன்சர் இருந்தால் உங்களுக்கு அது ஜீன் வழியாக வந்து விட்டது. உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டீர்கள். உங்கள் பேர குழந்தைகள் கூட போயிடும். அவர்களுக்கு என்ன விமோச்சனம் என்றால், அவர்கள் அனைவரும் நான் சொல்கின்ற 3 மந்திரங்களை 9 வருடம் கடைபிடித்தால், எத்தனை வருடம்? 9 வருடம் கடைபிடித்தால் அந்த ஜீன் வியாதியின் தன்மையை இழந்து விடுகின்றது என்ற உண்மையை நியூயார்க்கில் கண்டுபிடிப்பதை பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு மாணவன் கேட்டான், பிரேசிலில் 8 வருடம் கடைபிடித்த சொக்கலிங்கம் ஐயா, 1 வருடம் கடைபிடிக்க மறந்துவிட்டு முடியவில்லை என்றால் அதிலிருந்து மறுபடியும் 9 வருடம் கடைபிடிக்க வேண்டும்.
கடைப்பிடித்து ரிவர்ஸ் பண்ண உடனே மறுபடியும் அதை விட்டு போனால் மறுபடியும் வியாதிகளை ஒட்டிக்கொள்ளும். வாழ்க்கை முழுவதும் நீ கடைப்பிடித்து அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக மகன் சொல்லுங்க ஐயா. நீங்கள் உங்களுடைய அந்த சிறப்புரை இதயம் காப்போம் என்ற அந்த அருமையான அந்த உரையை கேட்கும்போது உண்மையிலேயே எங்களுடைய இதயம் ஒரு வினாடி நின்று மீண்டும் அதை அமைதியாக கவனிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உரையை வழங்கிய உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றே இவர் சொன்னதற்கு நான் அதை அப்செக்ட் பண்றேன்னா தெரியுமா, சொக்கொலிங்க பேச்சு கேட்டு ஒரு நிமிடம் இதே நின்றுதுன்னாங்கல்ல, அந்த ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. அது பர்மனெண்டாக நிற்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அனைத்திலுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதை விட முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன், ஐயா கேட்பீங்கன்னு நினச்சேன். கஷ்டப்பட்டு ஹார்ட் அட்டாக் வரும், மிக்க மகிழ்ச்சியோடு இருந்தால் ஹார்ட் அட்டாக் வருமானா, மகிழ்ச்சியை அதிர்ச்சியாக எடுத்துக்கொண்டால் அதுவும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஒரு 40 வருடத்துக்கு முன்பே என் கிளினிக்கில் எதற்கு ஒரு ஆட்டோ டிரைவர் 32 வயது, இது நடந்து சொல்லிக்கிட்டே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 32 வயது ஆட்டோ டிரைவர், அருமையான பையன், ரொம்ப வேண்டிய விளக்கு. அவனுக்கு லாட்டரி டிக்கெட் அப்போ இருந்தது. 10 லட்சம் லாட்டரி டிக்கெட் விழுந்து ஈவினிங் பார்த்தான். அந்த லாட்டரி டிக்கெட் 10 லட்சம் விழுந்து என்ற அதிர்ச்சியில் உடனே ஒரு நிமிடத்தில் இறந்து விட்டார். ஸோ மகிழ்ச்சியோ துன்பமோ அனைத்தும் சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.